தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இப்போ இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முக்கியமா கர்நாடகால இருக்க தர்மஸ்தலால நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எல்லாரையுமே வந்து கதி கலங்க வச்சிருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இது இன்னொரு ஊடகங்களுக்கு ஒரு ஒரு 10, 15 நாளைக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி நான் பார்க்குறேன். ஏனென்றால், இது வந்துட்டு இப்போ இது டெஃபினட்டா இந்த ஆளுக்கு வந்து பணபலம் பிளஸ் பொலிட்டிக்கல் பலம் இருக்கிறதால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரம் 1998 அந்த அந்த வாட்ச்மேனோ அந்த இல்லாட்டி அந்த துப்புர தொழிலாளர் யார் வந்து வந்திருக்காரோ as is telling that நான் வந்து என்னதான் வற்புறுத்தி இதெல்லாம் அந்த சடலங்களை எல்லாத்தையும் பேர்ன் பண்ணவோ இல்லாட்டி பறி பண்ணவோ தட் இஸ் புதைக்கிறதுக்கோ சொன்னவர் வந்து இப்போ தைரியமா வந்து சொல்றாரு. நம்ம வந்து அதை பாராட்டணும். ஆனா வந்துட்டு நிறைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா எல்லாருமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது வந்து பிஜேபி பீரியட்லயும் நடந்திருக்குது, காங்கிரஸ் பீரியட்லயும் நடந்திருக்குது. கர்நாடகால காங்கிரஸும் பிஜேபி தான் 5 வருஷத்துக்கு மாத்தி மாத்தி ஆட்சியில இருந்திருக்காங்க. இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஹெக்டே இந்த வீரேந்திர ஹெக்டேவோட தயவு தேவை இருக்குதுன்னு சொல்லி யாருமே அதை பற்றி பேசுவதில்லை. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னன்னா ஒரு நிஜமா ரொம்ப ஷாக்கிங்கா என்ன இருக்குதுன்னா, ஆல் த கேர்ள்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இளம் பெண்கள். தட் இஸ் ஐதர் காலேஜ் ஸ்கூல் கோயிங், அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸே இருக்கலாம், இல்ல வெளியே இருந்து அங்க அந்த கோயிலை பார்க்க வந்தவங்க ஒரு பொண்ணு கூட இது இது நடந்திருக்கு.